புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா அந்த படத்தை பத்தின அனௌன்ஸ்மெண்ட்டை 6 மாசத்துக்கு முன்னாடி இல்ல 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடி கூட ரிலீஸ் பண்ணுவாங்க. அதானே உலக வழக்கம். ஆனா ஒரு சில படங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, படத்தை ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில படங்கள் இருக்கும்போது இன்னும் 100 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆக போற படத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் விட்டதோட மட்டும் இல்லாம அந்த படத்தையும் எடுத்து முடிச்சு ரிலீஸ்க்கு ரெடியா வச்சுட்டாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இதுல என்ன ஒரு ட்விஸ்டான மேட்டர்னா, இந்த படத்தை பார்க்கறதுக்கு நம்ம யாரும் உயிரோட இருக்க மாட்டோம். நார்மலா ஒரு படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணனாலே படம் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு ஏகப்பட்ட ஹைப்பை வளர்த்துக்கிட்டு நம்மளே ஆளாளுக்கு ஒரு கதையை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறமா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் போய் பார்த்தா நம்ம யோசிச்ச எதுவுமே அந்த படத்துல இருக்காது. டோட்டலா வேற ஒரு ஸ்டோரியை எடுத்து வச்சிருப்பாங்க. தியேட்டர்ல கேவலமா மொக்க வாங்கிட்டு வருவோம். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. இந்த மாதிரி நார்மல் ப்ரொமோஷன்ஸ்க்கே நம்ம இவ்வளவு ஹைப்பை கிரியேட் பண்ணிக்கிறோமே, இந்த படத்தை இந்த ஜெனரேஷனுக்கான படம் கிடையாது, இது அடுத்த ஜெனரேஷனுக்கான படம் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இந்த படத்தை பத்தி எவ்வளவு ஹைப் ஆகிக்கிட்டாலும் எவ்வளவு கதையை கிரியேட் பண்ணிக்கிட்டாலும் அதெல்லாம் டோட்டலா வேஸ்ட். ஏன்னா இந்த படத்தை பார்க்கறதுக்கு நம்ம யாரும் உயிரோடய இருக்க போறது கிடையாது. அப்படி என்னடா படம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தை 2015 எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனா இது எப்ப ரிலீஸ் ஆக போகுதுன்னா நவம்பர் 18, 2115. அதுல நம்ம 10 வருஷத்தை கிராஸ் பண்ணிட்டோம். இன்னும் 90 வருஷம் இருக்கு. இந்த படத்தை மத்த படங்க மாதிரி தியேட்டர்ல போய் டிக்கெட் வாங்கிலாம் பார்க்க முடியாது. இதுக்குன்னு ஸ்பெஷலா மெட்டல் டிக்கெட் கொடுத்துருக்காங்களா. அதுவும் எல்லாத்துக்குமே கிடையாது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த மெட்டல் டிக்கெட்டும் கொடுத்துருக்காங்களா. அவங்களும் இந்த படத்தை பார்க்கறதுக்கு உயிரோட இருக்க போறதில்ல அப்படிங்கறதுனால அவங்களோட பேர குழந்தைகளுக்கு இதை பத்திரமா கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. திஸ் மூவி யூ வில் நெவர் see அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட டைட்டில். ராபர்ட் ரோட்ரிக்ஸ் அப்படிங்கிறவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. ஜான் மால்கோவிச் அப்படிங்கிறவர் ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காரு. சூயா ஷாங் மார்க்கோ அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, இன்னும் 100 வருஷம் கழிச்சு இந்த உலகம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான். அதுக்குன்னு படத்தையும் 100 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுவீங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும் அப்படிங்கிறதுனால பிரான்ஸ்ல இருக்க காக்னாக் அப்படிங்கிற ஒரு சிட்டில ஒரு கன்னை வச்சு சுட்டாலும் எதுவுமே ஆகாத ஒரு சேஃப்டியான பாக்ஸ்ல போட்டு பத்திரமா வச்சிருக்காங்க. ஆனா நம்ம தான் இந்த படத்தையே பார்க்க போறது இல்லையே. ஜஸ்ட் இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம். ஒருவேளை அந்த மெட்டல் டிக்கெட் நமக்கு கிடைச்சா நம்மளோட பேர குழந்தைகளுக்காவது அதை கொடுத்துட்டு போகலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கிட்டு கையோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய்.